அஸ்ஸலாமு அலைக்கும். பசங்க ஸ்கூலுக்கு போனோன்னே வீடு எந்த நிலமையில இருக்குது, அதை எப்படி ஈஸியாக 15 நிமிஷத்தில் எப்படி க்ளீன் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இதில் நிறைய க்ளீனிங் டிப்ஸும் சொல்லியிருக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்தந்த பொருளை வந்து அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு துண்டு வந்து அந்தந்த இடத்துல இருக்கும். பெரும்பாலும் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். சில நேரங்களில் வந்து போட்டுருவாங்க, சில நேரங்களில் இந்த சோபா மேலே சேர் மேலே தான் இருக்கும். அதை நான் தான் எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக என்னோடய சாலுமே பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்ட அந்த கூழ் கிண்ணம் வந்து இருக்குது, அதை அந்தந்த இடத்துல எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கிச்சனில் வந்து பசங்களுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் லஞ்சையும் சேர்த்து செஞ்சனால கிச்சனோட நிலமை இப்படி தான் இருக்குது. ஆனால் பார்க்க ரொம்ப மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை க்ளீன் பண்ணும் போது பாருங்கள் அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நைட்டு ஒரு சொட்டு பாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி க்ளீன் பண்ணி வச்ச கிச்சன் தான் இது. மார்னிங் பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் லஞ்சு பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருக்குது. இருந்தாலும் வந்து ஒரு குயிக்காக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதாவது எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹாலு ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கிச்சனுக்கு வரலாம். எப்போயுமே கிச்சனை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஹால் ரூம்லாம் பார்ப்பேன். இப்போ கொஞ்சம் வந்து மைண்டே சேஞ்ச் பண்ணிட்டேன். மற்ற வேலைகள்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து இதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வாசல் வந்து இப்போ 2-3 நாளாக மழையாக இருக்கிறனால அடிக்கடி வந்து மண் அதிகமாகுது. அதனால் அதை வந்து அப்படியே வந்து கழுவி விட்டுறலாம். இப்போ யாரும் இல்லை இல்லையா வீட்டில், அதனால் காஞ்சிருன்றனால இப்போவே வந்து லைட்டாக வந்து கூட்டி விட்டுட்டு அதை வந்து கழுவி விட்டுட்டு மற்ற வேலைகளை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பசங்களும் கொஞ்சம் பெரிய பையங்கள ஆனதுனால கொஞ்சம் வந்து பொருள் நம்ம வீட்டில் கம்மியாக இருக்குன்றனால டீக்ளீனிங் பண்ணி கொஞ்சம் கம்மியான திங்ஸ் வச்சுருக்கிறனால வீடு இந்த நிலமையில இருக்குது. இல்லாட்டினா பசங்க ஸ்கூலுக்கு போகணுன்னா கால் வைக்கிறது கூட இடம் இருக்காது. டாய்ஸு ஒரு பக்கம் கிடக்கும், அவங்க சாப்பிட்டது ஒரு பக்கம், ட்ரெஸ்ஸு ஒரு பக்கம், அப்படி சொல்லிட்டு அங்கங்கே இருக்கும். இப்போ ஓரளவுக்கு அவங்களோட வேலைகளை அவங்களே கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சுக்கிறதுனால வீடு இந்த நிலைமையில் இருக்குது. இல்லை இதை விட மோசமாக தான் இருக்கும். நான் டீப் க்ளீனிங் சொல்லிட்டு நான் வந்து பண்ணுறதில்ல. இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறேன் இல்லையா, காலையில் ஒரு 1/4 மணி நேரம், அந்த 1/4 மணி நேரத்தில் எவ்வளோ முடியுமோ அதை வந்து க்ளீன் பண்ணுறது தான். மற்றபடி டீப் க்ளீனிங் சொல்லிட்டு நான் எதுவுமே பண்ணுறதில்ல. இந்த 1/4 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எது வீட்டில் அழுக்காக இருக்குன்னு நம்மளுக்கே வந்து தோணும் இல்லையா, இது ரொம்ப அழுக்காக இருக்குன்னா அப்போ அதை வந்து அந்த க்ளீனிங் ரொட்டீனில் ஆட் பண்ணிக்கிடுவேன். மொத்தமாக க்ளீன் பண்ணுற வேலை இல்லை. இப்போ இந்த டெய்லி க்ளீனிங்கில் என்னென்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த இடத்துல எடுத்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா பொருளை இந்த சீப்பு, பவுட்ரு, இந்த மாதிரி டெய்லி எடுக்கிற பொருளாக இருக்குது இல்லையா, இது எடுக்கிறது வந்து அடிக்கடி வந்து கலைஞ்சி போகும். ஒன்றும் இல்லை, அந்த சீப்பு வெளியில் இருக்கும், பவுட்ரு வந்து கொட்டியிருக்கும், அதை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டு வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இல்லாட்டா அந்த இடம் பார்க்குறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் அதை மட்டும் வந்து டெய்லியுமே வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்காது. பசங்களை காலையில் இந்த பெட்ஷீட் தலைவாணியே எடுத்து வைக்க சொல்லிடுவேன். அவங்க எடுத்து வச்சது இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போகணுன்னு இந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ணிடுவேன். அவங்க ஒழுங்காக எடுத்து வைக்க மாட்றாங்கன்றனால நான் வந்து நானே பண்ண மாட்டேன். அவங்கள பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க போகணுன்னு வந்து நீட்டாக பண்ணி வச்சுருவேன். இது வந்து ஒரு பழக்கத்துக்கு வரும் இல்லையா, அதனால தான். இந்த கண்ணாடியை பார்க்கும்போது மட்டும் துடைக்கணும்னு தோணுது. ஆனால் கரெக்டாக அந்த க்ளீன் பண்ணும்போது மறந்துடுறேன். இப்போ க்ளீன் பண்ணால் தான் உண்டு. இந்த கண்ணாடி வந்து இன்றைக்கி க்ளீனிங் ரொட்டீனில் ஆட் பண்ணியாச்சு. கண்ணாடியை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை பண்ணலாம். பெரும்பாலும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஷாம்பு தண்ணியும் கலந்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து நிறைய ஃப்ரிட்ஜு, அதுக்கப்புறம் நம்மளோட அடுப்பு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து நல்லா க்ளீன் பண்ணும், இந்த ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும். அதனால் இதை தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு நம்மளோட க்ளீனிங் வேலை முடிஞ்சிருச்சு. அந்தந்த இடத்துல எடுத்து வச்சாச்சு. பொருள் கம்மியாக இருக்குன்றதுனால உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும் எந்த அளவுக்கு சிம்பிளாக வந்து க்ளீனிங் முடியுதுன்னு சொல்லிட்டு. இன்னும் போக போக உங்களுக்கு வந்து தெரியும் இந்த கிச்சன் க்ளீனிங் பண்ணும்போது லாஸ்ட்டாக வந்து க்ளீனிங் எந்த அளவுக்கு சிம்பிளாக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே கூட்டி விடுறதுக்குமே வந்து ரொம்ப வசதியாக இருக்கும். நம்ம பொருள் அந்த மாதிரி கம்மியாக வச்சுருக்கன்றதுனால இந்த மாதிரி காலையில் கூட்டி விட்றது தான். அதுக்கப்புறம் பசங்க இருந்தாங்கன்னா அடிக்கடி கூட்டி விட்ற மாதிரி இருக்கும். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி பசங்க போகணுன்னா ஒரு தடவை கூட்டி விட்றது தான். அதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது கூட்டி விட்றது தான். அது வரைக்குமே வீடு இந்த மாதிரி க்ளீனாக தான் இருக்கும் பசங்க இல்லை அப்படின்னா. ஒயிட் கலர் டைல்ஸுனால டெய்லியுமே கூட்டி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மாப் பண்ணி வச்சுருவேன்.
வாரத்துக்கு ஒரு நாள் 2 வாளியில் வந்து தண்ணி வச்சு நல்லா டீப்பாக வந்து துடைப்பேன். ஆனால் இன்றைக்கி வந்து துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரொம்ப அழுக்கு இல்லை. ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த கம்பங்கூழ் காலையில் சாப்பிட்டு சிந்திருச்சு. இந்த ஷாம்பு வாட்டர் சொன்னேன் இல்லையா, அதையே லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு துடைக்க போகிறேன். இன்றைக்கி ரொம்ப அழுக்காக இல்லாதனால நான் வந்து துடைக்கலை. இந்த ஒரு இடத்துல அழுக்குன்றனால வீடு ஃபுல்லாக துடைக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இடத்த மட்டும் நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். டெய்லி மாப் பண்ணுவேன்னு சொன்னேன் இல்லையா, மாப் பண்ணும்போது நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். 2 வாளி எடுத்து டெய்லியுமே மாப் பண்ண மாட்டேன். கொஞ்சம் அழுக்காக தான் இருக்கும், ஒயிட் கலர் தரன்றனால. ரொம்ப அழுக்காக இருந்தால் லைட்டாக தண்ணியை மட்டும் தெளித்து விட்டுட்டு, வெறும் பிளெயின் தண்ணியவே தெளித்து விட்டுட்டு மாப்பை வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணிடுவேன். ரூம் கிச்சன்லலாம் தவிர இந்த ஹாலில் மட்டும் டெய்லியும் துடைப்பேன். மற்ற இடங்கள்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை துடைச்சா போதும், ரூம் கிச்சன் இந்த மாதிரி இடங்களில். அவ்வளோதான். இப்போ ரூமு ஹால் எல்லாமே ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சு. ரொம்ப அழுக்காக இருக்கிறத மட்டும்தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன், மேலோட்டமாக தான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இந்தளவுக்கு க்ளீன் பண்ணாலே போதும். இதே இந்த மாதிரி க்ளீன் பண்ணும் போதே வந்து லைட்டாக ஒட்டுற இருந்தால் தட்டி விடுவேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்லாம் அழுக்காக இருந்துச்சுன்னா அந்த ஸ்க்ரீனை வந்து கழட்டுற மாதிரி இருக்கும். இல்லை பெட்டு வந்து அழுக்காக இருந்துச்சுன்னா அதை வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எது அழுக்காக இருக்கோ அதை வந்து க்ளீன் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை வந்து நான் வந்து பார்த்து க்ளீன் பண்ணிடுவேன். இன்றைக்கி எங்களுக்கு வந்து லெஃப்ட் ஓவரை வச்சே நான் வந்து ஓட்டிட போகிறேன். இன்றைக்கி பெருசாக சமையல் காலையில் பசங்களுக்கு மட்டும்தான் பண்ணேன். எப்போயுமே எனக்கும் பசங்களுக்கு தனித்தனியாலாம் செய்ய மாட்டேன். 4 பேருன்றனால 4 பேருக்கும் மொத்தமாகவே செஞ்சு அப்படியே வச்சிடுறது. இதை வந்து திருப்பி மத்தியானம் சூடு பண்ணி சாப்பிட்றதுனால அந்த சின்ன பாத்திரத்துக்கெலாம் மாற்றாமல் பெரிய பாத்திரத்துலேயே வச்சுருவேன். ஏன்னா திருப்பி இன்னொரு பாத்திரம் சேரும் இல்லையா, அதனால். இப்போ வந்து அடுப்பு நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாலும் ரொம்ப வந்து அழுக்காக இருக்க மாதிரி தெரிஞ்சது இல்லையா. இப்போ பாருங்கள், லைட்டாக அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த நம்ம வச்சுருந்த அந்த ஷாம்பு லிக்விட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சு தொடச்சோன்னே நல்லா பளிச்சுன்னு வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா நைட்டு தான் நான் வந்து க்ளீன் பண்ணுவேன். நைட்டு வந்து எப்போயுமே வந்து நல்லா வந்து சோப்பு தண்ணி வச்சு கழுவி எப்பயும் போல் அந்த பாத்திரம்லாம் தேய்ச்சி கழுவும் இல்லையா, அந்த மாதிரி அடுப்பு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பை தேய்ச்சி நல்லா வைப் பண்ணி 2-3 தடவை தொடச்சி எடுத்துருவேன். அதே மாதிரியே மிக்ஸி, இண்டக்ஷன் அடுப்பு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா பகலில் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி தொடச்சிட்டாலே போதும், ஓரளவுக்கு நம்மளுக்கு நீட்டாகவே இருக்கும். பொழுதன்னைக்கு நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப மெனக்கெடணும்னு தேவையில்லை. நம்ம வீடு க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்தளவுக்கு க்ளீன் பண்ணாலே போதும். க்ளீனிங் அதுக்கப்புறம் சமையல் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம வச்சுக்கும் போது மற்ற வேலைகளில் வந்து நம்ம ஈடுபடுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான சாப்பாடை ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அல்லது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வந்து வேலைகளை முடிக்கும் போது இந்த மாதிரி சிம்பிளாகவும் முடிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலையவே ரொம்ப சிரமப்பட்டு முடிக்கிறாந்தாலும் முடிக்கலாம். ரெண்டுமே நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம குறைவான திங்ஸாக வச்சுக்கிட்டு குறைவான சமையலை குறைவான க்ளீனிங்காக வச்சுக்கும் போது நிறைய டைம் கிடைக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடை வந்து இந்தளவுக்கு ஸ்மார்ட்டாக சிம்பிளாகவே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றது எனக்கு தெரியாது. ஐயோ க்ளீன் பண்ணுமான்னு நினச்சாலே கடுப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப டயர்டாகவே இருக்கும். எனி டைம் எப்படா சமையலை முடிச்சுட்டு போய் தூங்குவோம் அப்படின்னு தான் இருக்கும். பசங்க போனோடனே தூங்கிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ்டு டயட்டாக நல்ல ஹெல்த்தியாக எனக்கு சமைக்கிறதுக்கு நிறைய டைம் கிடச்சிச்சு. அந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியாக சமைச்சதுக்கு பின்னாடி ஒரு எனர்ஜெட்டிக்காக எனக்கே இருக்குது. வேலை செய்கிறதுக்கு ஒரு குஷியாக இருக்குது. சிம்பிளாக தானே நம்ம வேலை, ஒரு 15 நிமிஷம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தோணும். அப்போ வேலையை முடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்கும். ஹெல்த்தியாக சமைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கிறதுக்கு, பசங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்குன்னு நிறைய டைம் கிடைக்கும் இந்த மாதிரி வேலைகளை சிம்பிளாக வச்சுக்கும் போது. அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது. எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்.